அன்பிற்கினிய ரசிக பெருமக்களுக்கு பாலராஜாவின் வணக்கங்கள். 14 வருஷம் வனவாசம் போன கதையா அலைஞ்சு திரிஞ்ச எனக்கு அதிபதிங்கிற ஸ்தானத்தை கொடுத்த எனது நம்பிக்கைக்கும் நட்பிற்கும் நன்றிக்கும் உரிய வெள்ளிவிழா காணும் காமாட்சி நூற்பாலையின் அதிபர் திருமதி காமாட்சி நந்தகோபாலன் அவர்களே, அவர்களின் அன்பு புதல்வி செல்வி ரம்யா அவர்களே, அலுவலக பணியாளர்களே, தொழிலாளர் தோழர்களே மற்றும் தாய்க்குலங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். திருப்பதி இந்த பாருங்க, விளையாட்டு சொல்லிட்டேன், சும்மா குறுக்க பேசிட்டு இருந்த நெடுக்க போந்துடுதான். ஆமா, வெள்ளி விழாவினை கண்ட இந்த நிறுவனம் பொன் விழா வைர விழா என மென்மேலும் வளர்ந்தோங்கி வாழலாக புகழ் பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியே போயிட்டு இருந்தா என் கை உன் கையில வந்துரும் போல இருக்கேன். அதான் கையில போனஸும் பையில புது துணியும் வாங்கியாச்சேன். ஏன் அடிக்கிறேன்? இல்லதே, இந்த டிஸ்கோ டான்ஸ் எப்பனே ஆட போறாங்க? சுத்த விவசாய கட்டவன். ஏதோ கப்பல் வியாபாரத்துல 10 லட்சத்தை பாழாக்கிட்ட மாதிரி பரிதவிக்கிறியா பரதேசி பாவி. சார் சார், டிஸ்கோ டான்ஸ் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டு என்ன தொல்லை பண்றான் சார். சீக்கிரமா சொல்லிருங்க, இல்ல அவனுக்கு மூச்சு நின்றோம். இவன் தொல்லையிலேயே எனக்கு மூச்சு நின்னாலும் நின்று போயிடும் சார். அது ஒண்ணும் இல்ல பரணி. ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு மூச்சு நின்றுமே. ஓஹோ, இல்லப்பா, அடுத்த ப்ரோக்ராம் அதுதான். அப்பா, வந்தசனோ நெஞ்செல்லாம் சந்தனத்தை பூசுங்கடி, நம்ம வாழ வைக்கும் சாமியத்தான் வாயார பாடுங்கடி, பஞ்சுக்குள்ள நூலிருக்கு பாட்டுக்கு நீ பஞ்சமில்ல, தாளம் போட கை இருக்கு தப்பாம ஆடுங்கடி.
தாரத்தப்பட்ட உரிமை கொட்டுது தாகத்தோடு குருவி நிக்குது வாட குளிர தேகம் வாட்டுது இதுக ஜாட புரிஞ்சு நேரம் பார்க்குது ராத்திரியில் தூக்கமில்லை தவிக்கிற மாமா ரகசியமா தோப்புக்குள்ள அணைச்சுக்கலாமா தாரத்தப்பட்ட உரிமை கொட்டுது தாகத்தோடு குருவி நிக்குது सौंदर्य कलावतिये चंदिर बिंब सागिये ये सौंदर्य कलावतिये प्रेमयिनाले प्राणन एळंदेन बिरियमान कोळि बिरियाणिये ओन्न उरसिडवाये मगराणिये அண்ணே அண்ணே எங்கடா ஏன் ராணி? அவ சாணி தட்ட போயிட்டா வாணி. அம்மா உங்களை பார்க்கணும்னு பெட்டி படுக்கையோட ஒருத்தர். பெட்டி படுக்கையோடவா? சரி வர சொல்லு. வணக்கம் மேடம், நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் மேடம். ஃபாதர் ஜோசப் உங்களை பார்க்க சொல்லி இந்த லெட்டரையும். என்னது ஃபாதர் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரு மேடம். ஓகே சிட் டவுன். தேங்க்யூ மேடம். பிரியமுள்ள தங்கை காமாட்சிக்கு உனது அண்ணன் ரகுராம் ஜோசப் எழுதுவது. உனது நலத்திற்கும் மருமகள் ரம்யாவின் நலத்திற்கும் கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். நமது இனிய குடும்பத்தையும் இந்து மதத்தையும் விட்டு பிரிந்து வந்ததில் இன்னும் உனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். போகட்டும், விஷயத்திற்கு வருகிறேன். கடிதம் கொண்டு வந்திருக்கும் ராஜா சாரி, பெயரில் மட்டும்தான் ராஜா, உண்மையில் அவன் ஒரு அனாதை. உனது ஃபேக்டரியில் ஒரு லேபர் வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிவிட்ட திருப்தியை விட உனது மறைந்த மகன் மறுபிறவி எடுத்து வந்தான் என்று நீ நினைத்து விட்டால் அது உனக்கு ஆத்ம திருப்தி அளிக்குமே என்ற நம்பிக்கையில் தான் அனுப்பியுள்ளேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் அண்ணன் ரகுராம் ஜோசப். ஆமா, என் மகன் ராஜா உயிரோடு இருந்திருந்தா இந்த ராஜா மாதிரி தான் வளர்த்திருப்பான். ராஜா, இன்னையில இருந்து நீ இந்த வீட்டிலே தங்கலாம்ப்பா. உன் எதிர்காலத்தை பத்தி இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரம்யா, இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம் மம்மி. எல்லாத்தையும் நான் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. ராஜாவுக்கு அப்பா ரூமில் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடு.
ஓகே மம்மி. அவ ஒரு வினோதமான பொண்ணுப்பா. சரிங்கிறத சாமானியமா ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கிட்டாலும் வாய் திறந்து சொல்ல மாட்டா. மோதிரம் கை மாறிடுச்சுன்னா அவ பாஷையில சரின்னு அர்த்தம். கழட்டின மோதிரம் அதே வரல மாட்டிட்டான்னா கூட்ட கேஸ்னு அர்த்தம். வாங்க சார் மேல போலாம். போ ராஜா. கர்த்தரே, இப்படி ஒரு காட்சி தேவையா? மார்னிங் 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 குட் மார்னிங். தரிசனம் தரிசனம். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஐ லைக் இட். உங்க பேச்சு நான் விரும்புறேன்னு சொன்னேன். உட்காருங்க. பிரசிடென்சில படிச்சேங்கிறீங்க. அந்த காலேஜ் கோ எஜுகேஷன் ஆச்சே. அப்புறம் எப்படி இவ்ளோ ஷை டைப்பா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த லேடிஸ்ங்க கிட்ட ஷை இல்லாம பழகிட்டா அப்புறம் நை நைன்னு உயிரை எடுத்துருவாங்க. வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஐயோ 7:30 மணி ஆயிடுச்சே. நான் குளிக்க போகணும். நான் வரேன். என்னடா விசில் விசில் எல்லாம் பொறி பறக்குது? ஏதாச்சும் விசேஷமா? நீயா? அடப்பா, மெட்ராஸ்ல தான் மிரட்டுற, இங்கேயுமா? எங்க போனாலும் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் 2 பெட்ரூம் செட் பண்ணேன். நான் உன்னோட மனசாட்சிடா. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். போகட்டும். ஆமா, அப்பப்ப நீ அனாதைங்கிறதையும் மறந்துடுறியே, அது ஏன்? அதான் நினைவுபடுத்த நீ இருக்கே. ஒரு பொட்ட புள்ள கிட்ட பேசிட கூடாதே. அனாதை அனாதன் அசரீரி மாதிரி அப்பப்ப வந்து தொலைச்சிருவே. எல்லாம் உன்னோட நன்மைக்கு தாண்டா. ஆளை விடு, நான் குளிக்க போறேன். தேர் வாங்குறீங்க? புத்திக்கு சொன்னா பத்தி எறிகிறான். அவஸ்தப்பட்டாதான் அனாதை பயலுக்கு. ஐய, சோப்பு நுரையா? ஆமாண்டா, சொரக்கா தலையா? உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட குறைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேர்ல வந்து சொல்லலாம். பட் ஒன் திங், அபிஷியலா இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும். மிஸ்டர் சண்முகம், ஒர்க் ஸ்பாட்டுக்கு போலாம் சார். ஓகே. சாமி, வந்திருக்கிறவன் எமங்காதான் இருப்பான் போல தோணுது. போய் ரெட்டியார எவன் காதலையாவது விழுந்து தொலைச்சிட போறது. வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. ரம்யா, ஹாய். ஏய் சரு, லெட்டர் செய்த மாதிரி கரெக்ட்டா வந்துட்டியே. வா 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 வா. உட்காரு. ஆமா, உங்க அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க அக்கா உன்னை ரொம்ப கேட்டாடி. நல்லா இருக்கல்ல? ஆமா, இன்விடேஷன் அனுப்பிச்சேனே, ஃபேக்டரியோட சில்வர் ஜூப்ளிக்கு டிமிக்கி கொடுத்துட்டியேடி. சாரிடி, அந்த டயத்துல தான் அங்கிள் கேம்புக்கு போயிட்டாங்க. அக்காக்கு துணையா நானே இருக்க வேண்டியதா வந்துடுச்சு. சரி ஒய் தரல், நீ போனதுல இருந்து கேரம் போர்ட் டச்சே போயிடுச்சுடி. ஏய் ரமி, யாருடி இந்த அசடு? மகுடன் சாவடியில உங்க மாமா இருக்காருன்னு சொல்லுவியே, அவரோட சன்னா? சீச்சி, எங்க ஃபேக்டரிக்கு இவர் தாண்டி இப்போ எம்டி. ஏய், அவருக்கும் கம்பெனி கொடுக்கலாண்டி. ராஜா சார், சும்மா வாங்க சார். நான் ஒண்ணும் அண்ணி இல்ல, ரம்யாவோட கிளாஸ்மேட் தான். இங்க பக்கத்துலதான் எங்க வீடு. சாப்பாடு ரெடிமா? ஒரு சின்ன சந்தேகம். ஏப்பம் விடுறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதான்னு கேக்குறா தானே உன் சந்தேகம்? ஆமாண்ணே. அது வந்து பச்சரிசி சாப்பிடுறவனுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏப்பம் வரும். அது பசி ஏப்பம்.
புழுங்கரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் வரும், அது புளி ஏப்பம். அப்ப மோட்டை அரிசிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ஏண்டா, கருமி, நீ என்ன தர்மி நினைப்பா? சிவங்கிட்ட கேள்வி வந்து அவங்கிட்ட கேள்வி கட்டிட்டு இருக்கிற. பணத்தை வட்டிக்கு வாங்கினியே, சம்பளத்தை வாங்கி வட்டி தர்றேன் நாளைக்கு தரேன்னு சொன்னியே, குடுத்தியா? ஏடா குடுத்தாரா? இல்லையே செட்டியாரு, அவனுக்கு சம்பளமே கிடையாது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கம்பெனிக்கு வந்து போயிட்டு இருக்கான். நொடிஞ்சு போனவங்க கிட்ட போய் நொந்துக்கிறீங்களே. எதுலயுமே ஒரு நாணயம் வேணுங்க. நான் அப்பவே நினைச்சேன். அதாவது எப்போ இவன் ஏப்பத்தை பத்தி விடாவாடியா பேசினானோ அப்பவே உங்ககிட்ட வாங்கின கடனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். செட்டியார் வந்து கரெக்டா அமிக்கிட்டாரு. கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகமே நடத்துங்க. அப்புறம் டபுள் ஆனா ஏமி டப்பு ராவவே ராது. முட்டிக்கு முட்டி தட்டு தர. அண்ணா என்ன சொல்லிட்டு அவர் பொண்டாட்டிக்கு இடுப்பு வலியா, துட்டு இருந்தா கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன் உன் பொண்டாட்டி இடுப்பு வலியா? அது இல்ல, உங்க செக்ஷன்ல பேர் எல்லாம் பத்திக்கிட்டே எறியுதா. வாங்க சீக்கிரம். கவுத்திட்டியடா பாவி. கண்ட சினிமாவை பார்த்துட்டு ரஜினி ஸ்டைல்ல பீடி இப்படி வைக்கிறதுக்கு பதிலா இப்படி சுழட்டி அந்த பக்கம் போட்டு பத்த வச்சிட்டீங்களா? இப்ப என்னென்ன பண்றது? நீலடா அண்ணா நம்ம வேலையே போயிடுமண்ணா. உடனே வேலை. அவன் என்னடா நம்மள வேலையை விட்டு நீக்கிறது? இத்தனூண்டு பையன் நமக்கு லெட்டர் கொடுக்கறதா? வேண்டாம். நானே ராஜினாமா எழுதி தரேன். நீ உன் கையால அவங்கிட்ட கொடுத்துரு. ஓகே? நான்சென்ஸ். எல்லாம் உங்களுக்கு விளையாட்ட போச்சு. டியூட்டி நேரத்துல சீட்டாடுறதும் புகை பிடிக்கிறதுமா இருந்தா ஏன் பத்தி எரியாது? நல்ல வேலை, நஷ்டம் 4 பேரோட போச்சு. யூ ஆர் டிஸ்மிஸ். சார். மிஸ்டர் சண்முகம். எஸ் சார். போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க. வெல் டன் ராஜா. மேடம் வந்து நானா இருந்தாலும் இதையே தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா பாவம் பார்த்து பலமுறை நான் உங்களை மன்னிச்சு விட்டுருக்கேன். நான் கூட ஒரு முறை வார்ன் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க அதை கேர் பண்றதா தெரியல. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லைன்னா மத்தவங்களுக்கும் துளிர் விட்டுரும். அதனால்தான். யூ ஆர் கரெக்ட். அதை விடுப்பா, அந்த ப்ளூ மூன் அக்ரிமெண்ட் என்னாச்சு? எஸ் மேடம், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதோட 1 lakh அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. வெரி குட். ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்தது. நீ வந்த நேரம் அட்வான்ஸே வந்துடுச்சு. யூ ஆர் a lucky man. நான் வரட்டுமா? மேடம், அமௌண்ட் சரியா இருக்கானே? நீ சரியா இருக்கும்போது பெட்டிக்குள்ள இருக்கிறத சரி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. அவசியம் நீங்க பாத்தாகணும் மேடம். நான் பிள்ளை குட்டிக்காரன். கை நிறைய சம்பளம் வாங்கும் போது பொழப்ப கஷ்டத்தில் நடத்தின வேணாம். சாரிப்பா, உன் குடும்பத்தை காப்பாத்த நான் காமாட்சி அம்மன் இல்ல, காமாட்சிங்கிற சாதாரண பொம்பளை தான். உனக்காக கம்பெனி ரூல்ஸ மாத்தினா உனக்கு முன்னால டிஸ்மிஸ் பண்ண 50 பேரையும் சேர்த்து எடுக்க வேண்டியது வரும். தயவு செஞ்சு வேற எங்கேயாவது வேலை தெரிக்கப்பா. டிரைவர், வண்டியிட. ஆனாத பயலால வந்த வேணாம். குடவுன் புறம் சரியா போட்டிக்க. நாளைக்கு மேடே லீவுன்றதால யாரையும் உள்ள விட வேணாம். நீ அவுட் கேட்டுக்கு போயிடு. எஸ் சார். மச்சான் வரான் பார். எனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க சிபார்ஸ் பண்ண வந்திருக்காங்க. இல்லடா மச்சி, நீ அனாதைங்கிறதால அனுதாபப்பட்டு அந்த அம்மா அதிகாரத்தை அள்ளி கொடுத்தாங்க. உனக்கோ அதிபதிங்கிற நினைப்பு. அமைதி அமைதி. அதிபதிங்கிற நினைப்புல இருக்கிற ஒன்ன போல விதியத்தவனுங்களுக்கு எல்லாம் நிதியுதவி அள்ளி கொடுக்கதாண்டா வந்திருக்கோம். டேய், அள்ளி கொடுங்கடா.
வரான் மறைஞ்சிருந்து பாப்போம். அம்பி நேக்கும் கொஞ்சம் காட்டேடா. அடே அபிஷ்டு நான் தாண்டா. அப்பாடா நீயா? ஏன்டா நேரங்காலம் தெரியாம உயிரை எடுக்கிற? உள்ளாத நேரம். ஏய் பல்லானதோட இருக்கும் போதா வந்துட்டேன். வெறும் போட்டோ தானே வச்சுட்டு இருக்கேன். என்னவோ பெருசா சலிச்சுக்கிறிய. அனாத பையன். ராஜா டேய் போடா. டேய் இந்த நேரத்துல கழுத்து இருக்காதடா. ஐயோ டேய் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் நான். போடா வரேன். அப்பாடா வாங்க உள்ள வாங்க. ஹலோ ராஜா. வாங்க. எப்படி என்ன 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 பாக்குறீங்க? யார தேடுறீங்க? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையோ மிரட்டி நானா? குடுக்க சத்தம் வெளியில கேட்டுச்சு. அதான் யாருக்குன்னு. யாரும் என்னங்க நீங்க அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? சத்தியமா கட்டில கடையில கூட பாருங்க யாரும் இல்லைங்க. கட்டில் கடையில யாரும் இல்லதா? உங்க கைப்பிடியில யாரோ இருக்காங்களே, அத நான் பாக்கலாமா? ஐயோ எப்படி காட்டுறது? என்ன நம்பி காட்டுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வந்து ஐயோ ஐயோ பைத்தியக்காரன் தான் சிரிப்பாங்க. சாரி ராஜா, உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக நான் ஒண்ணும் சிரிக்கல. இல்ல நீங்களே உங்க போட்டோவை வச்சு தாப்பா படமா தப்பு பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். சாரி தான் சொல்லிட்டேன்ல. சாரி ரம்யா, ஏதோ ஒரு இதுல வந்து ப்ளீஸ் மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்கிற அளவுக்கு என்னங்க நடந்துருச்சு? ஆஹா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னங்க இத நான் வச்சுக்கலாமா? என்ன குடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? நோ நோ நோ, நீங்க வச்சுங்க, நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதானே. நான் வரேன். என்னங்க உங்க போட்டோ? மோதிரம் கைமாறினாதான் ஓகேன்னு அர்த்தமா? டேய் அபிஷ் டுட்டுடுடு வந்து தொலைச்சிட்டியா? ஏண்டா அலையிலே? கிணத்து ஜலத்தை ஆத்து ஜலமா அடிச்சுட்டு போயிட போறது. ஓடு விடுறா அபிஷ்டோ. அந்த ஆல்பர்ட்ட நீக்கும் கொஞ்சம் காட்டுறது. ஊரை கூட்டி வச்சு காட்டினால காட்டு வழியை தவிர உனக்கு காட்ட மாட்டேன்டா. நான் சாவகாசமா அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். டேய் சொல்லு போட்ட. வானம் பாடி காதல் கானம் பாடி அழகு மகள் மணிமொழிகள் இனிமை தரும் பாலாரோ. கண்ணே உன்னால் நான் மயங்குகிறேன். பாவா வானம் பாடி காதல் கானம் பாடி.
அம்மம்மா அன்றே சிந்தித்தேன் நாளெல்லாம் உந்தன் ராகம்தான் நெஞ்செல்லாம் உந்தன் கீதம்தான் கண்ணே உன் கஞ்சாடை கஸ்தூரி மாஞ்சாடை பெண்ணல்ல நீ இங்கே பாயின்ற நீரோடை அருகிலே அணைக்கிட அழைக்கிறேன் அன்பே வாவா வானம் பாடி காதல் வானம் பாடி பாடத்தான் இந்த பாமாலை மீட்டத்தான் இந்த பொன்வீணை கண்ணுக்குள் பொங்கும் கங்கை நீ கைப்பட்டால் துள்ளும் மங்கை நீ கல்யாண வைபோகம் கச்சேரி ஊர்கோலம் உன்னோடு நான் காண உண்டாகும் சந்தோஷம் மணமகன் எனக்கொரு மணமகள் அன்பே வாவா வானம் பாடி காதல் வானம் பாடி அழகு மகள் மணிமொழிகள் இனிமை தரும் பாலாரோ கண்ணே உன்னால் நான் மயங்குகிறேன் வாவா வானம் பாடி காதல் கானம் பாடி ஹோ 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 ஹோ. என்னது இதெல்லாம்? பூ சுத்தினேன் பூ அள்ளி போட்டேன் இதெல்லாம் பூவா? ஐயோ, அது கனவுல பூ அள்ளி போடுறதுன்னு நினைச்சேன். மெத்தையில இருக்கிற பஞ்சை எல்லாம் அள்ளி வீசிட்டீங்களாக்கும். நல்ல வேலை, செவர்ல இருக்கிற செங்கல்ல எல்லாம் பூவா நினைக்காம விட்டீங்களே. ஐயோ. ஆல்பத்தை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. சின்ன வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ இப்ப அழகா இல்லைங்கிறீங்களா? ஐயோ, கண்ணு பட்டுருங்க. அதனாலதான் இப்ப இருக்கிற அழக நான் வாய் விட்டு சொல்லவே இல்லை. என்னங்க, இத மட்டும் எனக்கு தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸுங்க. நோ மென்ஷன். நான் வரேன். எந்திரிண்ணா, என்னமோ கோவப்பட உதட்டுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி குவார்டர் பாட்டிலுக்கு இந்த குடு குடுக்கிறியா? மூச்சு முட்டிக்க போதுனா எந்திரிச்சு வாண்ணா, எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க. அறமுடி தலையா, எனக்கு வேலையே போச்சு. எல்லாரும் ஏளனமா பார்த்தா என்ன, கேவலமா பேசினா எனக்கு என்னடா? ஐயோ, கம்பெனி வேலை அம்பேல் ஆயிடுச்சேன்னு ஒரு கம்பெனி கொடுத்தா வெக்கம் மானம் ஈனம் மூணு லெப்ட் ரைட் போட்டுட்டு போகுதுண்ணா. எங்கடா போகுது, எங்க போகுது? அறிவு கட்ட பேமானி. வெக்கம் போய் வெகு நாள் ஆச்சு, மானம் போய் மாசக்கணக்காச்சு, ஈனம் போய் இன்னியோட 20 நாள் ஆச்சு. இந்த மூணும் போனதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குன்னு முச்சந்திக்கே வந்துட்டீங்களாக்கும். வாங்கண்ண, எல்லாரும் சந்தி சிரிச்சு காரி துப்ப போகுதோ? எந்தரா சப்புன்னு இருக்குது, உரைக்கலையே. உரைக்கலையா? கடையில என்ன கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சா குடுக்கறான் உரைக்கிறதுக்கு? என்னென்ன உன்னை சொல்லி குற்றமில்லை கூட்டையா.
உன்னையும் சொல்லி குற்றமில்லை சொட்டையா, பாட்டில் செய்த கோலமாடா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஃபேக்டரி போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு? ஆமா, மணி 9 ஆயிடுச்சு. படுக்க இப்பதான் விட்டுதா? லேட்டா தூங்கின லேட்டா எழுந்திருக்கிற. எனக்கு என்ன ஆபீஸா காலேஜா? நத்திங். சரி, நான் வரேன். பை பை. ஓகே. ராஜா, 1 மினிட். கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாம்பே போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. இந்தியா சில்க் ஹவுஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் அனுப்பி வச்சிடு. நான் வர்ற வரைக்கும் பொறுப்போட எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே? ஓகே மேடம். நீ பொறுப்பட. தேங்க்யூ. நீ விட மாட்டேடி. உட்காரு. பார்க்காம இருக்க முடியலையேடி. சரிதான், அத சாத்தின ரூமுக்குள்ள சஸ்பென்ஸா செய்யணும்டி. எது தாப்புல இருக்கிற அசடு ஆண்டி கிட்ட உளறி கொட்டுச்சுன்னா அவர் ஒன்னும் உளர மாட்டாரு. எனக்கு தெரியாம சொல்லவும் மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவரும் இல்ல. பிளாக்ல வாங்காதீங்கன்னா கேட்டா தானே பாருங்க. இது போன வாரத்து டிக்கெட். நல்லா ஏமாத்தாடுடா. எங்கடா அவனுங்க? ஐயோ, ஐயோ, பாத்தங்க. ஐயோ, பிரிச்சு மேஞ்சிட்டானுங்களே படுபாவி பசங்க. தாங்க முடியலன்னா. ஏண்டா மத்தியானம் பிரியாணில கறிய மட்டும் மேஞ்சியடா, அப்ப வலிக்கலையா? இல்லையே. பேசாம வாடா பேரிக்கா தலையா. அண்ணா, நான் இல்லாம கிளிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப கிளிப்பட்டு வந்திருக்கீங்களா? கில்பா. பாஸ் பேச்ச கேட்கணும். புடி கொடுங்கண்ணே. அப்புறமா குடி. கமான், என் பக்கத்திலே இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் எப்பவும் நம்ப முடியாது. என்ன நின்னபடியே கனவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது சும்மாதான். சும்மாவா? என்ன மேகசின் அது? இது வந்து சினிமா எக்ஸ்பிரஸ். இது ஜெமினி சினிமா. நியூ இஷ்யூவா? பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க படிங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா கொடுங்க. வரேன். நீயா? நானே தான். நேரங்காலம் தெரியாம வந்து நெருக்குவியே. என்ன லவ் லெட்டர் எழுதிங்கன்னு புஸ்தகத்துல வச்சுக்கின்னு அந்த பொண்ணை தள்ளிங்கன்னு டப்பா ஜில்லான்னு பாத்துக்கினியா? அப்படி தாண்டா கஸ்மாலம். அப்படி வா நம்ம வலிக்கே. சும்மா பெரிய ஐடியாவெல்லாம் ஒன்ன விட்டா உலகத்துல வேற எவனுக்கியா வரும்? ஏன்டா டேய், அப்பப்ப அறுக்கிறதுக்குனே அவதாரம் எடுத்துறேன். அவன் வந்துருப்பா. ரஜினி புக்ல லெட்டர் வச்சுக்கின்னு போற அவர் மறுவாதையை காப்பாத்திடுறா. ஏய், எல்லாம் எனக்கு தெரிய போல. சேருவான்றீங்க. என்ன படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டேன். ஃபுல்லா அதுக்குள்ளவா படிச்சிட்டீங்க? சும்மா
இல்ல மேலதான் பார்த்தேன். ஓகே, அப்ப நான் அப்புறமா படிச்சுட்டு தரேன். நான் வரேன். ஹலோ. இந்தாங்க இந்தாங்க. பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் ராஜா. பிரியமுள்ள ராஜா. ஐயோ, குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங். என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோ கொடுக்கிற முத்தத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிறியே, வெளிப்படுத்தணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நான் பொண்ணாச்சே. மனசு ரெண்டும் ஒண்ணாச்சே. ரமி, ஐ லவ் யூ. கம் 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 டு மீ ரமி. ரம்யா, படிவேலு, இதோ வந்துட்டமா. முதல்ல அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. அம்மா, சொன்னது செய். ச்சே, எல்லாம் கனவா? நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். சொல்லுங்க. ஒரு கேசட் வாங்கிட்டு வரணும். கேசட்டா? என்ன கேபி சுந்தரம்பாள் தொகுப்பா? அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் சொல்றத வாங்கிட்டு வாங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே. அதிபதி படத்தோட சாங் கேசட்ட இன்னைக்கு மறக்காம வாங்கிட்டு வாங்க. வரேன், ஆளை விடுங்க, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. அடேங்க அப்பா, வாங்க வாங்க உட்காருங்க. ஒவ்வொருத்தரா போங்க போங்க. ஓம் லியோ டலோ டல்தோ கோ நாலுகா நாயக ஓம் ரீம் ஜபக் கபக் ஜபக். ஓ பாலகா ஆ துப்பு வந்து விட்டது. பலத்ரட்சகா பலத்துசோ மனிதா, உன் மனக்குறையை சொல்லு. சாமி, 40 வருஷமா நான் நாய் படாத பாடுபட்டுட்டேன். இனிமேலாவது எனக்கு ஒரு ராஜயோகம் அடிக்குமா பாருங்க. கவலையே படாதே. இனிமேல் தான் உன் நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நன்றியுள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா. இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. நக்கி விடாதே. வெரி குட். பார்த்து சொல்லிவிட்டாயா? என்னே உன் அருமை. எங்கே போகிறாய்? சும்மா இரியா, எனக்கு வரும்படி போச்சு. சாமி, என் கையப்பா சொல்லு சாமி. நாய் வர போகுது சாமி. வேற என்ன உன் கூட குடும்பமா நடத்தும்? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவுல இதான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதியிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாயை பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் தொழிலுக்கு? சாமி, சும்மாரியா. யோ, இங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துருச்சா? ஓ, நம்மடா. மன்னிக்கணும், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன். நாய் கட்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன். தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சா 28 ஊசி போடணும். என்னையா சொல்ற?
இந்த நாய் ஜோசியன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன்டா உங்களை கடிச்சு கொதறதுக்கு. ஐயோ ஆமா. அடே திருப்பதி அண்ணா பழனி, என்னென்ன இனிமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. பாரின் சரக்கு சாப்பிடலாமா? நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமே நம்ம போய் சொல்லி பிழைக்க முடியாதுடா. அதனால ஒரு நல்ல ஐடியா. நாம எல்லாரும் ஒண்ணா மெட்ராஸுக்கு போய் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பிழைக்கலாம்டா. அண்ணா உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாழ்ந்தது போதும்ண்ணா. தனியா ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்கண்ணா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ச்சே. என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். பின்னாடியே வந்து சேருங்கடா. நாயங்களா அம்மா. ஏனுங்கோ கேசட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கும். நீங்க தான் உலகமாக ஐடியா சேகரமாச்சுங்களே. ஒண்ணு ஐடியா வரலீங்களா? கோவம் தான் வருது. என் ஐடியானா உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா? பெரிய இவன். சரி சரி, ஏதாவது ஐடியா கைவசம் இருக்கா? சொல்லி போடுறானுங்க. பின்னால ஏதாவது சிக்கல் ஆகி போடுச்சுன்னா அதை இதை எடுத்து அடிச்சு போட்டு என்ன சுக்கல் பண்ணி போடாதீங்க. இத பாரு, புத்திசாலித்தனமா சொல்லு. டேய், ரம்யா கிட்ட என் காதல வெளிப்படுத்த முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்து சுண்ணாம்பாரத நீ பாத்துட்டு தான் இருக்கிற இல்லையா? சோ ஐடியா செமத்தியானதா இருக்கும். செமத்தியானதுங்களா? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேஜெட்? அந்த கேஜெட்ல பாட்டுக்கு அப்புறம் நீங்க காதலிக்கிற விஷயத்தை பதிவு பண்ணி கொடுத்து போடுங்க. அடடே, கேசட் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கேசட் டேப் ரெக்கார்டர்ல ரெடியா வச்சிருக்கேன். பாட்டை கேட்க வேண்டியதுதான். மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. சொல்ல வந்த என் வார்த்தையாவுமே வாய் வரை வருகின்றது. உன்னை பார்த்ததும் வந்த வார்த்தையும் நாவினில் கரைகின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. என்னது? வந்து அது வருங்க, வசனத்தோட வரும். என்னங்க இது? இப்படி கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க. இல்லைங்க, அது வந்து இந்த கேசட் ஒண்ணுங்க. இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சது. ஓகே, நீங்க டேப் ரெக்கார்டர் சரி பண்ணி வைங்க. நான் வரேன். இது வேற சனிய பீட மூதேவி. அந்தே உன் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த முடியாமல் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாராக இல்லை. அதனாலேயே இந்த டேப்பின் மூலம் நான் ஹாய், மம்மி வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க மம்மி? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, நீ என்னடா அழைச்சிருக்க? நோ மம்மி, ஒரு சுத்த பிக் ஆயிட்ட தான் ஃபீல் பண்றா. என்ன மம்மி நீங்க? வெல்கம் மேடம். தேங்க்யூ. பிரயாணம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்ததா? வசதியா இருந்ததை விட போன காரியமெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ஃபேக்டரியில ஏதாவது ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் மேடம். மம்மி, எனக்கு பாம்பேல இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? உனக்காக 2 விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒண்ணு
இப்ப வாங்கிக்க. ஹாய், மம்மினா மம்மி தான். எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாளா? நானும் தான் மேகசின் கேசட் என்னனோ வாங்கி கொடுத்தேன். திருடி திருடி. இது உனக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு கோயம்புத்தூர் பார்ட்டி 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வரதான் சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் புறப்படு. வடிவேல், இது ரூம்ல வச்சுறேன். சரிங்கய்யா. நான் வரேன் மேடம். மம்மி, பாம்பேல இருந்து கொண்டு வந்த இன்னொரு விஷயத்த கொடுக்கவே இல்லையே. அந்த விஷயத்தை கொடுக்க முடியாதும்மா, சொல்லத்தான் முடியும். கண்ணம்மா. அம்மா, இது வடிவேலுக்கு, உனக்கு, உன் குழந்தைக்கு. பாம்பேல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேல, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன மம்மி அவசரம்? ரம்யா, என்னைக்கு இருந்தாலும் நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ போறவதானே. நல்ல இடமா அமைஞ்சிருக்கு, அவங்களே தேடி வந்திருக்காங்க. அதுக்கு இல்ல மம்மி, நான் அத பத்தி திங்க் பண்ணவே இல்ல. இப்ப யோசிக்கலாமே. உன் முடிவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மத்த ஏற்பாட்டை கவனிக்கணும். அவர் இல்லாம உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? சரின்னு சொல்லுமா? சொல்றேன் மம்மி. மம்மி எடுத்த முடிவுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. என் மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுக்கு வழியத்தான் தேடுறேன். எப்படி வழி பொறுக்கும்? நீங்க தான் காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்களே. அது சரி, அம்மா அப்பாக்கு என்ன எக்ஸ்ரே கண்ணா இருக்கு? டிவில பாக்குற மாதிரி பாத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிறதுக்கு என்னவோ பெருசா காதலுக்கு கண்ணு இல்லைன்றீங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன். காதலிக்கிற உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கேடி. உனக்கு தெரியும், கண்ணு இல்லாதவங்கள கபோதின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணு இருந்தும் கபோதின்னு காதலிக்கிறவங்கள சொல்ல இல்ல. நல்ல வேளை நீ கபோதியா மட்டும்தான் இருக்கிற. சில பேரு கர்ப்பவதியா கூட இருக்காங்க. முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியும். இது நாள் வரைக்கும் இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ பயந்த சுபாவம் உள்ளவன்னு நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல ஆண்டி. ஏதோ தைரியத்துல மனம் விட்டு பழகிட்டா. இப்போ சொல்றதுக்கு பயப்படுறா. ஆண்டி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா பழகுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் இல்ல. அந்த புனிதமான நட்புக்கு நல்லது செஞ்சு வைக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ உங்களுக்கு ஒரே மக, அதுவும் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. உங்க வார்த்தைக்காக நீங்க பார்த்த மாப்பிளைக்கு அவ வாழ்க்கை பற்றலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன அவ வேற ஒருத்தனை காதலிச்சாங்கிற விஷயம் கட்டின புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழாவிட்டே வந்து நிக்கலாம் இல்லையா? உங்களை கம்பல் பண்றதாவோ கன்ஃபியூஸ் பண்றதாவோ நினைக்க வேண்டாம். உங்க மகளை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க முடிவெடுக்கலாம். பத்த வச்சிருப்பாளா? மம்மி, பிரசாதம் எடுத்துக்கங்க. மனசுக்கு பிடிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 100 வயசுக்கு சந்தோஷமா நல்லா இருமா. மம்மி, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ வெரி மச். ஹலோ ராஜா, ஜஸ்ட் மினிட். வர வெள்ளிக்கிழமை ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த ஸ்வீட் நியூஸுக்கு அட்வான்ஸா இந்தாங்க ஸ்வீட் ஆப்பிள். தேங்க்ஸ் ரம்யா.
என்னம்மா இது? டைம் ஆயிட்டு இருக்கு. லேபர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. நான் போயாகணும். வந்துருவாரு மம்மி. எப்பதான் வர போறாரோ? உனக்கு சலிப்பா போச்சா? சரி போகட்டும். நீதான் 24 ஹவர்ஸும் பூஜை போட்டு பாத்துட்டு இருப்பியே, அந்த போட்டோவையாவது எடுத்துட்டு வந்து காட்டு. டைம் பாஸ் ஆகுது ஆகட்டும். மம்மி விட்டாலும் நீ விட மாட்டியே. வந்துட்டீங்களா? வாப்பா ராஜா, உட்காரு. இவர்தான் மம்மி. இனிமே நீங்க என்ன பார்க்காதீங்க. உங்க கூட காய். ஏய், என்ன என் மேல கோவமா? காய் விட்டதும் உங்க முகம் சுண்டி போச்சு. சிரிக்காதீங்க. மம்மி கிட்ட அறிமுகப்படுத்த போற. அவசியம் வரணும். லெட்டர் போட்டல, ஏன் வரல? என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. சாரி டியர், ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்போ டபுள் பழம். ஓகேவா? அம்மா, ஐயோ, உடம்பு இவ்வளவு ஹீட்டா இருக்கு. ஜுரம்னு சொல்ல வேண்டியதானே? போத்திட்டு படுத்துட்டா போயிடுமா? இன்ஜெக்ஷன் மெடிசன்ல எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்து மெதுவா. அந்த மாத்திரைய உங்க மனசுல ஏதோ ஒரு சுமைய இறக்கி வச்சு 2 நாள் ஆகுது. சுமையை திடீர்னு இறக்கி வச்சதுனால உடம்புக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்றதுதான் என்னால ஒத்துக்க முடியல. நீங்க ஃபேக்டரிக்கு போக வேண்டாம். நான் மம்மி கிட்ட சொல்லிடுறேன். உடம்பு பாத்துக்குங்க. ராஜாவே இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொல்லிடு. ஆமா மம்மி, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஃபேக்டரிக்கு போக வேண்டாம் நானே சொல்லிட்டேன். கவனிச்சேன். 2 நாளா ஒரு மாதிரியா தான் இருக்கான். நான் வரேன். நீ ஏன்டா அழற? என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. ஒன்னால இல்லடா, இது தன்னால வந்தது. எல்லாம் என்னால வந்ததுடா. உன்னால தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு மருத்துவமான ஐடியாவை கொடுத்திருக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றா. மன்னிச்சுட்டா மறத்தனம் புத்திசாலித்தனம் ஆயிடுமாடா. மடையா மடையா, எனக்கு ஐடியாவை நீ தராம வேற யாரா தருவா? டேய், நான் யாரும் இல்லாத அனாதன்னு உனக்கு தெரியும்லடா. அதனால தானே போறேன்ற. என் மனசு உறுத்துது. உறுத்துனா என்னை விட்டு போயிடணுமா? ஒண்ணு மட்டும் இல்லடா, இந்த உலகத்தை விட்டே போறேன்டா. டேய், என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சி இல்லாத மனுஷனா நான் எப்படி வாழ்றது? டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியலடா. அம்மாவையும் தெரியாது, அப்பாவையும் தெரியாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த வார்த்தைகளை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுடா. டேய், அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு உன்னை விரட்டினடா. இன்னைக்கு கையேந்தி கேக்குறேன்டா, என்னை விட்டு போயிடாதடா. இந்த அப்பாவை விட்டு போயிடாதடா. பிளீஸ் என்னை விட்டு போயிடாதடா. டேய் டேய், இந்த அனாதை விட்டு போகாதடா. வேணாம்டா ப்ளீஸ், இந்த அப்பாவை விட்டு போகாதடா. டேய், சொன்ன கேளுடா, போகாதடா போகாதடா. டேய் போகாதடா. டேய் போகாதடா. போக கூடாதுங்கிறதா என்னோட முடிவு. சூடான முடிவோ? அப்ப குளிர்ச்சியா பேசுவோம். கண்ணத்துக்கு கை கொடுத்து உட்கார்ந்துட்டா உன் காதுல வந்துருவாரடி. ஏய், உன் வேலையை பாரு. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன்.
ஏன் கோவமா? உன் பாச மடலுக்கு பதில் போடாம மோசம் பண்ணிட்டாருன்னு ரோசம் வந்துடுச்சாக்கும். என்னடி டயலாக் பேசுறியா? பதிலுக்காகவா நான் லெட்டர் போட்டேன்? ஏதோ அவசரப்படுற அம்மாவுக்காக நேர்ல வரட்டும்னு கல்யாண விஷயம் பேசலான்னு தான். இந்த ஆம்பளைங்களே இப்படி தாண்டி கழுத்தை அறுக்கிறதுக்குனே இருக்காங்க. சாபாஷ். கழுத்தை அறுக்கிறவங்களா பொறுப்புள்ளவங்களான்னு பொறுத்திருந்துதான் காதலிச்சிருக்கலாமே. என்ன மறுத்து என்னடி ஆக போகுது? சப்போஸ் இந்த பிரேக் இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன் காதலுக்கு என்னடி அர்த்தம் இருக்கு? ஏடி அர்த்தம் கிட்டவள, அன்னைக்கு என்னடான்னா காதலிச்சது தப்புன்னு, இன்னைக்கு அவர் வராதது தப்புங்கிற. நீ என்னதான் சொல்ல வர? ஒண்ணுமே புரியலடி. பாச காட்டினவரோட வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்றேன். அவரை நம்பி நம்பி உன் எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்காதேன்னு சொல்றேன்டி. காதலிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதடி. முடியாதுன்னு சொல்லலடி. நான் ஒண்ணு சொல்றேன், பாலு வீட்டுக்கு நீ நேர்ல போறதுதான் நல்லது. நானாவது நேர்ல போய் அப்ரோச் பண்றதாவது. பழகின தோஷத்துக்காகவும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பாசத்துக்காகவும் இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான் எங்க ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட கொடுத்து அனுப்பி போறேன். போடுறீங்க, தருதல பண்ணுங்க. காய்கறியை வச்சு உருப்பட வேண்டாமா? உருப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கனவு கண்டுக்கலானே. காய்கறி கீரைத்தொண்டு புதுசாயிருக்கு, வெங்காயம் வெள்ளப்பூண்டு வகையாயிருக்கு. மச்சானுக்கு வச்சு பாரு, தள்ளு வண்டி தள்ளி போனா சூடு ஆறி போன தண்ணி சோறு. பார்த்தாதான் இதுக்குள்ள பச்சை மிளகா, கடிச்சா தெரியும் குண்டூரு அழகா. ஒடிச்சு பாரு பச்சை பிஞ்சு வெண்டக்கா, அரிஞ்சு போட்டு வதக்கிடு கணக்கா. மாங்கா மடையா மாங்கா மடையா, தேங்காய் தலையா, முள்ளங்கி மோக்கா எட்டி போடா. தொட்டா வதப்பேன், துவையல் அரைப்பேன், எட்டக்கு நாட்டா எனும் நினைப்பா. அப்பாடியே பச்சை பட்டாடியே, அள்ளி கொண்டு மல்லி கொண்ட கொண்டு கொண்டு மல்லி வச்ச கிளியே. கேரட்டு நீட்டு பொடலையும் பூசணி, கசப்பு குறைஞ்ச பாவக்காய கவனி. கருவேப்பிலையா கருவேப்பிள்ளையா, புதுமா பிள்ளையா,
வசமா பாவா மாட்டிக்கிட்டா கருண கிழங்க புடவையும் மாட்டி தனக்கு துணையா எத்துக்கிட்டா காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு மலிவாசருக்கு எழசாயிருக்கு வாங்கி போய் மொச்ச குழம்பு ஓ மச்சானுக்கு வச்சு பாரு தள்ளு வண்டி தள்ளி போனா சுடு ஆறி போன தண்ணி தோறு காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு காய்கறி கீரத்தண்டு புதுசாயிருக்கு வெங்காயம் வெள்ள பூண்டு வகையாயிருக்கு அடியே ஓடியாங்கடி அன்னைக்கு விட்டாருங்க ஓடியாங்க அடே வாங்கடி டப்பாஸ் கலப்பல வாங்கடி காய போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன், காயில போட்டு அடிக்கிறத இப்ப தண்டா பாக்குறேன். அம்மா முருங்கைக்காய ஒடிக்கிற மாதிரி காலை ஒடிச்சிட்டானுங்களே. அடே உன் கூட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும்னா ஏண்டா சொல்ல மாட்டேன் மூதேவி. இங்க பாரு, இந்த மாதிரி சூப்பர் ஐடியாவெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உங்க கண்ணிலேயே முடிக்காம மெட்ராஸ் போய் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டானுங்களா இத அங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா அம்மா அம்மா ஓஹோன்னு இருப்பண்டா. ஓ எங்களுக்காவது கிழிஞ்ச சட்டை இருக்கு, நீ அது கூட இல்லாம அலைய போற. ஓ என்னடி எழுதி முடிச்சிட்டியா? நான் என்ன கதையா எழுதுறேன்? ரத்தின சுருக்கமா 2 வரி நறுக்குன்னு எழுதிருக்கேன். மறுபடியும் நறுக்கா? நறுக்குன்னு உரைக்கும், நாசுக்காவும் இருக்கும். எப்படியோ இருக்கட்டும், உங்க காதல் கல்யாணத்துல முடியணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவகிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். என்னடி இது, ஊரை விட்டு போற மாதிரி உன் வேண்டுதலும் வாழ்த்தும்? ஊரை விட்டு தான் போக போறேன். அக்காவுக்கு இது டெலிவரி டைம், அவளுக்கு துணையா மெட்ராஸ்க்கு நான் போக போறேன். என்னடி இது, என்ன அம்போர விட்டுட்டு போற? எங்க கல்யாணத்தை முடிக்க நீதான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கா? கடவுளை வேண்டிட்டு கம்பியை நீட்டுறேங்கிறிய. ஹே, இன்விடேஷனை மறக்காம அனுப்பி வை. உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து சேர்றேன். என்ன சொல்லலாது, நீ இருந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இனி ஹெல்ப்புக்கு என்னடி இருக்கு, எனக்கு ஓகே சொல்லு. சரி போய் தொலை. பாய். ஓகே பாய். ராஜா ஒரு நிமிஷம். காய்ச்சல் விட்டு போச்சா? காதல விட்டு போச்சு. ரொம்ப வீக் ஆயிட்டீங்க. என்ன ஏமாத்திட்டியே. என்ன நான் பேசிட்டே இருக்கேன்? வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. ஓ, இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ஏதாவது வேண்டுதலையா? வேண்டாத வேலை ஒண்ணு செஞ்சுட்டேன். அந்த வேலையை நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த வேதனை என்னோட போட்டோம். ஏங்க ஒன் செகண்ட், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். இங்க பக்கத்துல தான் வெள்ளாங்கோயில் ஒரு கிராமம், அங்கேதான் அவர் இருக்காரு. வந்து நீங்க தப்பா நினைக்கலன்னா இந்த லெட்டரை அவர்கிட்ட, நீங்களும் அவரை பார்த்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். ஏண்டா உங்க அம்மா உன்னை பெத்தாளா இல்ல களிமண்ல பெசஞ்சு செஞ்சாளா? நையா இது உனக்கே நல்லா இருக்கா? இல்லடா நல்லா இல்ல, வெங்காயம் இல்ல, குதிரை வித்து வச்சு வித்தியா? புள்ள எல்லாம் திங்க அடிச்சிருக்க கத்தையா? மலை விக்கிறதுக்கு மதுரை குதிரையா? கழுத மேல்வோடு இருக்க. விவரமான ஆளுங்க இங்க இருக்கோம். வியாபாரத்தை பண்ணிட்டு விவகாரத்தை முடிச்சிருவோம். கமான் கமான். ஜோரா கை கட்டுறோம். நான் சொல்றது என்னன்னா, இந்த விஜய பார்க்க வந்த பீப்புள்ஸ்க்கு ஒரு
பொழப்பு நட்டுக்காங்களா அதை கெடுத்துறாங்கப்பா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் கீரியையும் பாம்பையும் நம்பி பொழப்ப நடத்திக்கிட்டு இருப்பீங்களா? இதோ பார், என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்கணும். காதை கொடு. வந்து குடுறா. நான் என்ன 15 பைசாவுக்கு பிளாட்பாரத்துல காது குடையறவனா எல்லாரும் காதையும் பாக்குறதுக்கு? உன் காதை குடியா? இந்தா காது எது மூக்குதுன்னு காட்ட தெரியாதவெல்லாம் கணக்கூத்தடியா வந்துட்டான். என்ன பண்றது? எந்த மேட்டரும் நான் சொல்லி லீக் ஆக கூடாது. பணத்தை பாதியா பிரிச்சுக்கலாம். பொதுமக்களை அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் மந்திரம் வச்சிருக்கேன். ஜெய் ஜபக் ஜபக் கபக். அண்ணே அது வேண்டாண்ணே. எல்லாம் கூடி நம்மள நாரடிச்சிட போகுது. வேற எந்த மந்திரம் சொல்றது? ஜகன மொகன ஜம்பகம் ஜகன மொகன ஜம்பகம் ஜகன ஜெகன் மோகினி இல்ல ஜெயமாலி அண்ணா மாதிரி ஜெயின் சிக்கா சிக்கா ஜெயின் சிக்கா சிக்கா ஜெயின் சிக்கா சிக்கா. தபார் மகாஜனங்களே எல்லாரும் மேல பாருங்க. என்ன தெரியுது? மானா செருப்பால் அடிப்பேன். மேல பார்த்தா கம்பி தெரியுது. அதனால நான் கம்பியில 4 லட்சம் ரூபாய் குதிரையை நடக்க வச்சு காட்ட போறேன். எல்லாரும் ஒரு ஜோட கேட்டுக்கோ. எல்லாரும் இங்கே பாருங்க. ஏய் தம்பி, என்ன பேலன்ஸ் கரெக்டா இல்ல? உன் பக்கம் கம்பி இறக்கு. என்னது உன் பக்கம் கொஞ்சம் இறக்கு. ஏய் ஓ லெவல் கொஞ்சம் இறக்கு. கரெக்ட், இப்பதான் லெவல் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணுங்க. கம்பி இப்ப கரெக்ட் லெவல் இருக்கு. கீழே வை. வெரி குட். எல்லாரும் நல்லா பாருங்க. அந்த குதிரை இந்த கம்பி மேலே நடக்க போகுது. கூட்டிட்டு வா. கம்பி மேல குதிரை நடக்க சொல்லிட்டு கம்பி கீழே போட குதிரை நடக்க விடுறா. வாங்க அவன் சாத்தியே வரல. போடா. எல்லாரும் சேர்ந்து கை தந்தான்னா என் வயிற்று இல்ல தட்டிட்டாங்க. குதிரைய கம்பி மேல நடக்க விடுறா. ஏன் கம்பியில ஓட்டிட்டான்? சரி, நான் செய்யும் தவறுக்கு என்னை மன்னியும். ஆமென். ஐயா வந்துட்டாரு. நீ காவ கத்தது போதும். எந்திரியா. என்ன ராஜா அது? என் பொறுமையை சோதிச்சிட்டீங்களே. சரி போட்டோம். பாலு பாத்தீங்களா? என் லெட்டர் கொடுத்தீங்களா? அவரு உங்க கூட வரல? அட்லீஸ்ட் பதிலாவது கொடுத்தாரா? நான் லெட்டர் கொடுக்க போகும்போது அவர் திருச்சூர் போறதுக்காக கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரு. நான் ஒன்னும் பேச முடியல. அங்கிருந்து லெட்டர் போடுறதா சொன்னாரு. கடவுளே, என் பாலுவுக்கு இந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகணும். ஜாப் கிடைக்கணும். அது கிடைக்கலைங்க. கிடைக்கலையா? இன்டர்வியூக்கு இப்பதான் புறப்பட்டு போறாருன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? அத சொல்லிங்க. போன வெள்ளிக்கிழமை அவர் வராததுக்கு காரணம் நீங்க வர சொல்லி எழுதின லெட்டர் அவர் கிடைக்கலன்னு சொன்னேன். கிடைக்கலன்னு அவரே சொன்னாரா? நீங்க போட்ட லெட்டர் இன்னைக்கு தான் அவர் கிடைச்சதான். வாட்? போஸ்டல் டிலே. அதனால தான் லெட்டர் லேட்டா கிடைச்சதான். ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்துக்கு இன்னொரு தேங்க்ஸ். நான் எப்படி பீரோவுக்குள்ள வந்தேன்னு கேக்குறியா? நீ என்னைக்கு ரம்யா கிட்ட போட்டோவை கொடுத்தியோ அன்னைக்கே என்ன இங்க போட்டுட்டாடா. அவளோட காதலன் போட்டோவை ஃப்ரேமுக்குள்ள போட்டு வச்சுட்டா. உன்கிட்ட வாங்கிட்டு போனதுனால நீதான் அந்த போட்டோவுக்குள்ள இருக்கன்னு நினைச்சு ஏக்கத்தை வளர்த்துக்கிட்ட. கேமாந்து போயிட்ட. நீ அனாதை. சோ என்னை அனாதையாக்கி இந்த பீரோவுக்குள்ள சிறப்படுத்திட்டா. பாலு வெள்ளாங்கோயில்.
மார்னிங் மேடம். குட் மார்னிங். மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? போட்டோல பார்த்த மாதிரி இருக்காரா? போட்டோ விட நல்லாவே இருக்கார் மேடம். ரொம்ப டீசென்டான பர்சன். ரம்யாவுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமானவரா இருப்பார். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளைய பத்தி ரம்யா சொல்றதை விட தேர்ட் பர்சன் நீ. ஐ மீன் நீ சொன்ன கரெக்டா இருக்கும். ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ளைய பத்தி ரம்யா சொல்றதை விட தேர்ட் பர்சன் நீ. நான் 3வது வருஷம். வைகுண்டம் தர்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கைலாசம். அடே பேரே நல்லா இல்லடா. கம்பவுண்டர் யமதர்மே, நர்ஸ் ராட்சசின்னு இருக்க போகுது. போயிடலாம்டா. அண்ணே போயும் தர்மாஸ்பத்திரிக்கான வரணும். அறிவு கிட்டவனே, நமக்கு என்ன ஊர்ல இருந்து மணியாளர் அனுப்புறாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு? வேற போக்கடை இல்லடா, இங்கதான் போனோம். எங்களோட ஒரு பெரிய தொல்லையா போச்சு. என்னையா இங்க நான் ஒருத்தருக்கு தெரியலையா? இருக்கீங்களா? தர்மாஸ்பத்திரியில தர்மம் போடுங்க, நான் கேட்போம். பின்னிட்டானுங்க சார் எங்க. ஓஹோ, அடிதடி கேசா? அப்படி போய் உட்காருங்க, போங்க. இத வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரம் காலம் தெரியாம நெருக்குறானுங்க. நீ வாடா கண்ணு. அடே சொல்லுங்களா, ஏன்டா அலையுறீங்க? இப்படி எட்டி எட்டி பாத்ரூம பார்த்ததுனாலதான் பின்னு அடி பின்னிட்டானுங்க. இப்ப மறுபடியும் எட்டி பாத்தீங்கன்னா முக்கி முழகிறது கூட வழி இல்லாம முகத்தை தேய்ச்சிருவானுங்கடா. இத நீ சுத்து. இத நீ சுத்து. இத எனக்கு சுத்துடா. நான் ஹெல்மெட் சுடுறேன். திருப்பதி பரண்டி என்ன ஐடியாவை கேட்டு இனிமே நம்மால அடி வாங்க முடியாதுடா. ஊருக்கே போயிடலாம். வர்றோம் போறவெல்லாம் கோயில் மணி மாதிரி அடிச்சுட்டு போறான். அப்பா ஐயோ. அடே உங்களை நம்பி வந்தனே, விட்டுட்டு போறீங்களே புறம்போக்கு பயலுகளா. திங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அடி வாங்கும் போது போறீங்களடா. போங்கடா போங்க. அது உங்களுக்கு தாங்க லெட்டர். பாலு சார் எழுதியிருக்காரு. தேங்க்யூ ராஜா. யாருதுமா லெட்டர்? அவர்தான் மம்மி லெட்டர் போட்டிருக்காரு. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி கரெக்டா லெட்டர் போட்டாரு. ரம்யா, மாப்பிளைய சீக்கிரமா அவர் சொல்லி லெட்டர் போடு. ஓகே மம்மி. ராஜா, நீ சேலம் வரைக்கும் போயிட்டு வந்துரு. பத்மா பவர் லூமுக்கு வர்ற 10ஆம் தேதியில இருந்து சப்ளை பண்றத வாக்கு கொடுத்துரு. ஓகே மேடம். போயிட்டு வந்துரு. ஓகே. என் பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் நேசமுள்ள பாலு எழுதும் பாசமடல். நலம். உன் நலத்தை தினமும் கனவில் காண்கிறேன். எனக்கு நீ ஒரு வெள்ளிக்கிழமையில் வரச் சொல்லி எழுதியிருந்த கடிதமும் உன் ஃபேக்டரி மேனேஜரிடம் கொடுத்து அனுப்பிய கடிதமும் ஒரே சமயத்தில் கிடைத்தது. போஸ்ட் டிலேவுக்கு நான் பொறுப்பல்ல. நான் வந்த இடத்தில் இன்டர்வியூ முடிந்த கையோடு அப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டேன். என்னுடைய காலில் நிற்க வேண்டும் என்று ஊர் ஊராக சுற்றுகிறேன். அதனால் நிலையான முகவரி எனக்கில்லை. நான் மட்டுமே உனக்கு பாசமடல்களை தந்திகளாய் அனுப்பிக் கொண்டே இருப்பேன். சீக்கிரமே வந்து நம் கல்யாண நாளுக்கு தேதி குறிப்பேன். பிரியமுள்ள பாலு.
நான் எழுதும் கடிதம் தேன் மலரின் அமுதம் வா வா சுகமழை தனில் நனைவோ கண்ணால் கவிதை கோடி வரைவோம் பூந்தென்றல் தேரேறி விளையாடுவோம் பூக்கள் சூடியே உறவாடுவோம் இளங்காதல் அரங்கேறி சதிராடுவோம் இனிப்பான கதை சொல்லி விழி மூடுவோம் தேன் மலரின் அமுதம் அழகான உன் பார்வை ரதியாலயம் ஆடும் பாவை புது நூலகம் உனக்காக மலர்ந்தாடும் பூங்காவனம் உன் கைகள் தர வேண்டும் ஆலிங்கனம் நான் எழுதும் கடிதம் வா வா சுகமழை தனில் நனைவோ கவிதை கோடி வரைவோம் நான் எழுதும் கடிதம் சீக்கிரம் வரணும் என்ன இல்ல டவுன் கொடுங்க. திருப்பூர் பாட்டி ரொம்ப ட்ரில் வாங்குறாங்களா சார்? 20-30 வாட்டி வந்திருப்பீங்க போல இருக்கு. அநேகமா என்னையோட கணக்கு முடியும்னு நினைக்கிறேன். பத்துமா வாங்க சார். என்னம்மா தினம் லெட்டர் தான் வருது, மாப்பிள்ளை எப்ப வர்றாரா? படிச்சு சொல்றேன் மம்மி. பிரியமுள்ள ரம்யாவுக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. என் வருகைக்காக காத்திருந்து உன் எதிர்காலத்தை வீணாக்கிக் கொள்ளாதே. நிரந்தரமாக உன்னை பிரியும் பாலு. இந்தாங்க லெட்டர். வெறும் பேப்பரா? நான் ஏமாத்தின அப்புறம் அப்செட் ஆயிடுவேன். என்னமாச்சு? என்ன எழுதிருக்கிறது? ஹலோ, டாக்டர் ரவி பிரசாதுங்களா? மில் ஓனர் காமாட்சி அம்மா வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் வரணும். உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா லெட்டர்ல வந்திருக்கிற மேட்டர் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர், இவங்க ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட காட்டுறது ரொம்ப நல்லது. டெஸ்ட் ரிப்போர்ட்ல உங்க டாக்டருக்கு மென்டல் டிசார்டர் ஆயிருக்குமான்னு பயப்படுற அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படல. ஜஸ்ட் ஒரு விரக்தி நிலை. கடல் அலைகள் ஓயாம மோதி மோதி கரை அரிக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான். மைண்ட் இஸ் அப்செட். ரம்யாவுக்கு இதே நிலைதான் நீடிக்குமா? நோனோ, கரைக்கும் அலைக்கும் தடுப்பு எழுப்பிட்டா கரையை பாதுகாக்கலாம் இல்லையா, அதே மாதிரிதான் கல்யாணங்கிற தடுப்பை எழுப்பிட்டா ஒருவேளை உங்க மகளுக்கு பழையபடி ரிலீஃப் ஆயிடலாம்.
டாக்டர், ஆண்டவனோட ஆசி கிடைக்க நானும் வேண்டிக்கிறேம்மா. கவலைப்படாம போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டா பெருசா வெளியூர் போய் பொழைச்சுக்கிறேன்னு போனீங்களே, இப்ப என்னடா ஆச்சு உங்க நிலைமை? எங்க நிலைமை எப்பவும் நல்லாவே இருக்கும். இப்ப ஒண்ணும் நில தப்பி போல. சொல்லண்டா சுருக்கட்ட. அடடடடடடட. புட்டு 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 மோட்டார் என்ன, புது புது சட்டை என்ன, புட்டு புட்டு சாப்பிட்ட சொரா புட்டு என்ன. அண்ணே, இங்க பாரு. டேய் நம்ம முதலாளியம்மா போறாங்கடா. போகட்டுன்னு அதுக்கு நீ ஏன் முகத்தை மூடிக்கிற? டேய் முகத்தை மூடிக்க வேண்டியது நாம இல்லடா, முதலாளி அம்மா. ஏன்? மானம் போயிடுச்சு இல்ல, மானம் கப்பல்ல மட்டும் இல்லடா, விமானத்திலயும் சேர்ந்து போயிடுச்சு. ஐயோ பாவம். எதுடா பாவம்? அன்னைக்கு ஃபேக்டரியை விட்டு வெளியே அனுப்புனாங்களே, அது பாவம் இல்ல? உழைக்கிறதுக்காக ஊரா அலைஞ்சிங்களே, அது பாவம் இல்ல? முதலாளி மகன் மட்டும் பாவமா? பாவத்தின் சம்பளம் என்னங்கிறீங்க? மரணம்டா. என் பொண்ணுக்கு இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, அதற்காக வருத்தப்பட்டு என்னமா பண்றது? நான் வரேன்.
வாம்மா. ஆண்டி, ரம்யா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஆஸ்திக்குரியோட பிறந்துட்டாள தவிர அதிர்ஷ்டத்துக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரமா. ஆண்டி, கல்யாணம் நல்லபடியா தானே முடிஞ்சது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா பாலுவும் அவரோட மனைவி சௌக்கியமா இருக்கிறதா லெட்டர் வந்திருக்கு. பாலு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அதோட வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நீயும் கல்யாணம் பண்ணிக்கன்னு இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்கான். அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம இப்படி பைத்தியம் பிடிச்சவளா உட்கார்ந்திருக்கா. காலேஜ் லைஃப்ல கண்ணியமா நடந்துகிட்டானே இவ, காசு பணத்தை கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்தாளே. காதலிக்கிறதா சொல்லி இவ புத்திய பேதலிக்க வச்சுட்டானே பாவி. அழகான பூவை சுத்தி ஆனந்தமா ரீங்காரம் பாடுற வண்டு அதோட குடும்பம் நடத்த இல்லம்மா. அதுல இருக்கிற தேனை எடுக்கத்தான். தேனை எடுத்ததும் வேற பூகிட்ட மட்டும் இல்ல, 100 பூகிட்டி அதே பாட்டைத்தான் பாடும். அவனுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது பணம் மட்டும்தான். அந்த பணத்துக்காக இவ கூட பழகி இருக்கான். அவன் குணத்தை புரிஞ்சுக்காம இவளுக்கு இவளே குழி பறிச்சுக்கிட்டா. கல்யாணம் பண்ணா சரியா போலான்னு டாக்டர் சொல்றாங்க. நானும் என் சொத்து பூராவும் எழுதி வைக்கிறேன்னு. ஆனா பணத்துக்காக ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு எல்லாரும் ஒதுக்குறாங்க. ஊட்டியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல பொண்ணு இருந்தா நேர்ல வந்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு லெட்டர் போட்டிருக்கான். நல்ல பொண்ணுன்னு எழுதிருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு மேடம், நாம எடுத்து சொன்னா ஒத்துக்குவாரு. முயற்சி பண்ணி பாரு. திருப்பதி அண்ணே, பழனி அண்ணே. நல்லா தீர்மானமா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் பேங்க்னு. ஆமாண்ணே, சத்தியமா இந்த ஊர்ல இது ஒரு பேங்க் மட்டும் தான். இவ்வளவு உயரமா சுவரை கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன் இது பேங்கா தான் இருக்கும்னு. ஓகே, இப்ப தீர்த்து கட்டிடுவோம். ரெடி, 1 2 4. அண்ணே, இது போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன்? மருந்து சாப்பிடுமா. கசப்பா இருக்குமேனு பாக்குறியா? வாழ்க்கையே கசந்து போச்சு. அதை விடவா இந்த மருந்து கசப்பா இருக்க போது? சாப்பிடுமா. போன காரியம் சரியா வரலைங்க. எனக்கு லெட்டர் போட்ட அன்னைக்கு அவனுக்கு பொண்ணு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் உன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் சரின்னு சொன்னேன். அதிர்ஷ்டம் இருந்திருந்தா காதலிச்சவனையே கணவனா கைப்பிடிச்சிருப்பா. விதி அவளை வீதிக்கு தள்ளும் போது நாம அவளுக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மானுங்க 3 ஒன்னா மாட்டிக்கிச்சு. என்ன சீரழிச்ச உங்களை சீவி தள்ள ஆண்டவனே இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். வெறும் நன்றி கடனுக்காக கேட்கல. என் மகளை பழைய நிலைமையில பாக்கணுங்கிற ஏக்கத்தினால கேட்கிறேன். தயவு செஞ்சு என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுப்பா. நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு செடியா பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட சகல வசதியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த என்னோட பொழப்பு அவனால நில தடுமாறி போச்சு. செதறி போன என் குடும்பம் மொத்தமும் கூண்டோட இன்னைக்கு உன்னோட முடிவு சொல்லுப்பா. முடிவு 3க்கு 3ன்னு கணக்கா முடிச்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு யோசனை பண்ணி செய்யுங்க? இதுல யோசனை பண்ண என்னப்பா இருக்கு? நிறைய இருக்கு. வேலை போனது, சம்பளம் போனது, சந்தோஷம் போனது, இதுக்கெல்லாம் மேல விலமதிக்க முடியாத என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூண்டோட சாம்பலானது. இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு பண்ண வேணாம்? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம். அவகாசமா? உங்களோட சகவாசம் வச்சுக்கிறது இவங்களை கைலாசம் அனுப்புறதாண்டா. போங்கடா, போய் ஆளுங்க ரெடி பண்ணுங்கடா. சரி, நீ சொன்னபடி செய்யற. ஆனா
நீ சொல்ற முடிவு நல்லதா இருக்கணும். புறப்படலாம். நீங்க ரம்யா அழைச்சிட்டு போங்க. நான் வாம்மா. உன் கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் காலத்துக்கு பிறகு உனக்கு பாதுகாப்பு தேவை. உன்னை பராமரிக்க ஒரு நல்ல மனுஷன் தேவை. ராஜாவை என் மனசு மகனா தான் ஏத்துக்குச்சு. ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் தான் மறந்துங்கிறதுனால ராஜாவை என் மருமானா ஏத்துக்க என் மனசை பக்குவப்படுத்திக்கிட்ட. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? சரின்னு சொல்லுமா? ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு முன்னால நான் என் பொண்ணு பைத்தியம் இல்ல, அவளுக்கு பைத்தியம் இல்ல, அவ பைத்தியம் இல்ல. கல்யாணத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ரம்யாவோட சூட்கேஸ்ல வச்சிருந்தேன், இதை போய் கொண்டு வரேன். நான் இதுவரைக்கும் யாரையும் காதலிச்சதில்ல, எனக்கு யாரும் லவ் லெட்டரும் எழுதுனதில்ல. அப்படி என்னதான் எழுதிருக்காங்கன்னு பாப்போமே. யாராவது பாத்துருவாங்களா?
என்னம்மா சொல்ற? என் காதல் வாழ்வ பொய்யாக்கிட்டு அவ கற்பனை வாழ்வ நிஜம் ஆக்கிட்டா. பாலு கிட்ட நான் கொடுக்க சொன்ன லெட்டரை தீ வச்சு கொளுத்திட்டா மம்மி. பாலு கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டா மம்மி. என்னை ஏமாத்திட்டா. என்னென்ன இது? சோத்துக்குன்னு வந்த இடத்துல ஒரே சொதப்பலா இருக்குதுன்னு சொல்லு. இப்போ அது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அன்னைக்கு நான் கொடுத்த லெட்டர் என் பாலு கிட்ட கொடுத்ததா சொன்னது உண்மையா? அவர் அந்த லெட்டர் வாங்கிட்டு திருச்சூர்ல இருந்து பதில் போட சொன்னது உண்மையா? இதெல்லாம் உண்மைன்னு சாதிச்சா? திருச்சூர்ல இருந்து என் பாலு எழுதின இந்த எல்லா லெட்டர்ஸ்லயுமே போஸ்டல் டெலிவரி முத்திரை திருப்பூர்ல இருக்கு. அது எப்படி முடியும்? சொத்துக்கு ஆசைப்பட்டு லெட்டர் திருடி இவன் அவனை போல லெட்டர் எழுதி குட்டைய கலக்கி மீன் பிடிக்க தூண்டில் போட்டிருக்கா. நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ராஜாவ இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க. பொறுமைக்கும் பெருந்தன்மைக்கும் ராஜாவை தான் உதாரணமா அடிக்கடி எங்களோட ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி ராஜா சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டிருந்தா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடி ஊட்டிக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் அப்ரோச் பண்ணோம்? மடக்கிறானே. வெறும் லெட்டர்களை மட்டும் வச்சு அவனை கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எந்த விதத்துல நியாயம்? அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த பொண்ணோட காதலன் கையெழுத்த ராஜாவால எப்படி எழுத முடியும்? நல்ல கதையா இருக்கு. விவரம் தெரியாத ஆளா இருக்க. தலையெழுத்த ஜோசியக்காரனே சொல்றான். இந்த கையெழுத்த எழுத முடியாது. அவரு சொல்றதப்ப நியாயமான பேச்சு. அவன் பொண்ணு வீட்டிலேயே தங்கியிருந்தனால எல்லா விஷயத்தையும் நல்ல விவரமா தெரிஞ்சுக்கிட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டான். கரெக்ட். இப்படியே விட்டுட்டா அனாத கூட்டம் பெருத்து போயிடும். Mother. Mother. நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் ஃபாதர். செஞ்ச தப்புக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர். பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபாதர். ரம்யாவை நான் விரும்பினது உண்மை, நேசிச்சது உண்மை. ஆனா அவனுக்குன்னு ஒரு காதலன் இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் காதல என் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சி சமாதியாக்கிக்கிட்டேன். ரம்யா கொடுத்த லெட்டரோட எங்க இந்த அட்ரஸ். அடட, நம்ம பாலு தம்பி. இவரு நம்ம கஸ்டமரு. இவரை பார்க்கணும்னா இவர் ஊருக்கு வண்டி வாகனம் போகாத. உங்களை பார்த்தாலும் நடந்து போற மாதிரி. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ஏல, அந்த சைக்கிள் எடுத்து கொடுறா.
கர்த்தர் மேல ஆணையா இதான் நடந்தது. சம்பவம் நடந்த அன்னைக்கே நான் உண்மையை சொல்லிருக்கலாம். சொல்லிட்டா ரம்யா தற்கொலை பண்ணிக்கோன்னு பயந்தேன். செத்து போனவரை பத்தி சொல்லி வீண் விபரீதத்தை உண்டாக்குறத விட உண்மையை மறைச்சு நன்மையை செய்யலான்னு தான் எதையோ செஞ்சுட்டேன். ரம்யாவோட விரக்தி நிலையும் மேடத்தோட வேதனையும் பார்த்து பார்த்து மனசுக்குள்ளேயே நான் அழுதேன். ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு மேடம் கேட்டப்ப கூட மறுத்தேன். மறுபடியும் நான் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கல, ராஜபோகமா வாழலாங்கிறதுக்காக இல்ல. கல்யாணம் தான் மருந்தாகணும்னு டாக்டர்னு சொன்னதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இதை தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. ஃபாதர், இனியும் நான் உயிரோட இருந்து உங்க புனிதத்துக்கு பாவம் சேர்க்க விரும்பல. ராஜா